மகன் தூய ஆவியின் பேராலே ஆமென். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, மீண்டுமாக இந்த காணொளி மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆண்டவருடைய வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். தொடக்க நூல் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வரை உள்ள இறைவாக்கை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். ஒரு மனிதனின் தீச்செயல் எப்படி வருகின்றது? ஆதாம் ஏவாளால், நம்மளுடைய முதல் பெற்றோரால் இந்த உலகத்தில் பாவம் உண்டானது. அவர்களின் வழிமரபினர்களால் மீண்டுமாக இந்த உலகத்தில் பாவங்கள் அதிகரித்து கொண்டே போவதை பார்த்து மனிதனுடைய தீச்செயல்கள் 6ஆம் அதிகாரத்தில் தெளிவாக ஒப்பிடப்படுகின்றது. மண்ணில் ஆதாம் வழிமரபினர் மனிதர்கள் பெருக பெருக தொடங்கி அவர்களுக்கு புதல்வியர்கள் பிறந்தனர். அந்த புதல்வியர்கள் அழகாக இருப்பதை தெய்வ புதல்வர்கள் கண்டு அவர்கள் யாரையெல்லாம் பார்த்தார்களோ அவர்களை எல்லாம் மனைவியர்கள் ஆக்கி கொண்டார்கள். ஆண்டவர் அவர்களை பார்த்து, தவறிழைக்கும் மனிதரில் என் ஆவி என்றென்றும் தங்கப்போவது இல்லை என்று, அவன் வெறும் சதையானவனே என்று ஆண்டவர் சபிக்கின்றார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆதாம் வழிமரபினர்களோடு நாம் ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது, இன்றைக்கு நாம் வாழும் இந்த சமுதாயத்திலையும் ஆதாமை போன்றுதான் நாமும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நம்முடைய முதல் பெற்றோர்களை போன்றுதான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆதாமினுடைய வழிமரபினர் ஒவ்வொருவரும் 900 ஆண்டு, 800 ஆண்டு, 700 ஆண்டு என்று தங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்தார்கள். ஆனால் அவருடைய வழிமரபினர்கள் ஒருவரோடு ஒருவர் சேர்ந்து வாழ்கின்ற பொழுது புதல்வியர்கள் நிறையாக பிறக்கின்றார்கள். அவர்கள் அழகு நிறைந்தவர்களாக இருக்கின்றார்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைய காலகட்டங்களில் நாம் வாழ்கின்ற இந்த சமுதாயத்தில் அழகுதான் நம்மை அசிங்கப்படுத்துகின்றது என்பதை நாம் மறந்து விடுகின்றோம். அழகுதான் நம்மை தீமையில் விழ செய்கின்றது என்பதை நாம் மறந்து விடுகின்றோம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, தெய்வ புதல்வர்கள் அந்த பெண்களை பார்த்தவுடனே, அழகு நிறைந்த அந்த பெண்களை பார்த்தவுடனே, அவர்கள் யாரையெல்லாம் பார்க்கின்றார்களோ, அவர்கள் எத்தனை பேரை பார்க்கின்றார்களோ அத்தனை பேரையும் தன்னுடைய மனைவிகளாக்கி கொண்டார்கள் என்று தொடக்க நூல் புத்தகம் 6ஆம் அதிகாரத்திலே சொல்லுகின்றார். இனி மனிதன், இயேசு மீண்டுமாக சொல்லுகின்றார், இந்த உலகத்தில் மனிதன் ஆதாம் எவ்வாறு 933 ஆண்டுகள் வாழ்ந்தார், ஆனால் அவருடைய வழிமரபினர்களும் அதே போன்று வாழ்ந்து வந்தார்கள். இனி மனிதர்கள் 120 ஆண்டு காலமே வாழ்வார்கள் என்று சபிக்கின்றார். தெய்வ புதல்வர்கள் மனிதரின் புதல்வியருடன் சேர்ந்து அவர்களுக்கு குழந்தைகள் பிறக அக்காலத்திலும் அதற்கு பின்னரும் மண்ணுலகில் அரக்கர்கள் இருந்தார்கள். அவர்களே பழங்கால பெரும் வீரர்கள் ஆவார்கள். இன்றைக்கு நாம் வாழ்கின்ற இந்த சமுதாயத்தில் கூட அன்பு சகோதர சகோதரர்களே, அரக்கர்கள் நிறையாக இருக்கின்றார்கள். அவர்கள் கொடூரமான கொலை செய்வதற்கும் அவர்கள் தயங்குவதில்லை. ஆண்டவர் காலத்திலே 2000 ஆண்டுகளுக்கு முன்பே அரக்கர்கள் இருந்தார்கள். அவர்கள் வேசிகளோடு வாழ்ந்தார்கள். அவர்கள் அழகு நிறைந்த பெண்களை தங்களுடைய மனைவிகளாக்கி கொண்டார்கள். அவர்களுடைய வைராக்கிய வீரர்களாக இருந்தார்கள் என்று இந்த தொடக்க நூல் புத்தகம் நமக்கு சொல்லுகின்றது. மண்ணுலகில் மனிதர்கள் செய்யும் பாவம் அதிகரிப்பதையும் அவர்களுடைய அக்கிரமங்கள் அதிகரிப்பதையும் அவர்களுடைய இதயத்தில் இருக்கின்ற சிந்தனைகள் நாள் முழுவதும் தீமையை உருவாக்குகின்றதை ஆண்டவர் கண்டார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இதுதான் இங்கு குறிப்பிடக்கூடியது. அவர்களுடைய இதயங்கள் நாள் முழுவதும் தீமையை உருவாக்குவதை ஆண்டவர் கண்டார். மண்ணுலகில் மனிதரை உருவாக்கியதற்காக ஆண்டவர் இயேசு மனம் வருந்துகின்றார். கடவுள் தாம் படைத்த அந்த மனிதனை மண்ணில் இருந்து அழித்தொழிப்பேன்,
மனிதர் முதல் உலகில் படைத்த அனைத்தையும் அழித்தொழிப்பேன், ஏனெனில் அவற்றை உருவாக்கியதற்காக நான் மனம் வருந்துகிறேன் என்றார். ஆனால் அதே வேளையில் என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவருக்கு பிடித்தமான வாழ்க்கையை வாழ்ந்த நோவா என்ற ஒரு மனிதர் இருக்கின்றார். அடுத்த வாரம் நாம் அவரை பற்றி நாம் சிந்திப்போம். தொடர்ந்து நாம் இந்த உலகத்தில் மனிதனாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டங்களில் ஆண்டவர் இயேசுவோடு நெருக்கமாக இருக்கின்றோமா என்பதை சிந்திக்க, ஜெபிக்க நான் உங்களை அழைக்கின்றேன். எங்களை எல்லாம் படைத்து பராமரித்து பாதுகாத்து வரும் அன்பு தெய்வமே இயேசு சுவாமி, இதோ இந்த உலகத்திலே நாங்கள் மனிதர்களாக படைத்து பாவத்திலே பிறந்து விழுந்து வளர்ந்து பாவத்திலே வழுந்து கொண்டு இருக்கின்றோம். தொடக்க நூல் புத்தகத்திலே நாங்கள் வாசிக்க கேட்டது போல தெய்வ புதல்வர்கள் அழகிகளை கண்டு மயங்கினார்கள் என்று நாம் வாசிக்கின்றோம். இன்றைய இந்த உலகத்தில் நாமும் அதைத்தான் செய்து கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொரு மனிதனும் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகின்றது, ஆண்டவரே நீர் சொல்லியிருக்கின்றீர், எவன் ஒருவன் ஒரு பெண்ணை இச்சையோடு நோக்குகின்றானோ அவன் ஏற்கனவே விபச்சாரம் செய்து விட்டான் அந்த பெண்ணிடத்தில் என்று சொல்லியிருக்கின்றேன். இன்றைக்கு நாங்கள் வாழ்கின்ற இந்த சமுதாயத்திலும் ஆண்டவரே நாங்கள் அப்படித்தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அழகை கண்டு நாங்கள் அலைந்து திரிகின்றோம். பணத்தை கண்டு நாங்கள் அலைந்து திரிகின்றோம். இந்த பணத்தினால் அழகிகளை வாங்கலாம் என்று அலைந்து தெரிந்து கொண்டிருக்கின்றோம். என் அன்பு சகோதரனை சகோதரியே, ஆண்டவர் இயேசு மனிதனை படைத்தது தவறு என்று உணர்கின்றார். இன்றைக்கு உங்களையும் என்னையும் சேர்த்துதான் நான் சொல்லுகிறேன். அன்பு சகோதரமே, இன்றைக்கு ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் பார்த்து உங்களை படைத்தது வீண் என்று சொல்லாத அளவிற்கு ஆண்டவரோடு கூட ஒன்றித்து வாழக்கூடிய அருளையும் ஆசியும் நமக்கு நிறைவாக தரும்படியாக தொடர்ந்து ஜெபிப்போம். ஆண்டவருடைய திருப்பாடுகளை சிந்திப்போம். ஆண்டவருடைய இந்த தவ காலத்தில் இருக்கின்ற இந்த வேளையில் ஆண்டவர் மன்னிப்பின் இறைவன், இரக்கத்தின் இறைவன், சமாதானத்தின் இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.